இந்த ஸ்கூல்ல இந்த டீச்சர் எப்ப கேள்வி கேட்டாலும் சார்ஜுங்கிற இந்த பையன் மட்டும்தான் கை தூக்குவான். ஆனா டீச்சர் இவனுடைய பதில கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பையனுக்கு ஒரு நல்ல ஷூ கூட கிடையாது, கிழிஞ்ச ஷூவையும் கிழிஞ்ச பேண்டையும் தான் போட்டு வருவான். இந்த காரணத்தினாலேயே அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அவன் சொல்ற பதிலையும் காதுல வாங்க மாட்டாங்க. அதனாலேயே இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வேற ஒரு பையனை ஆன்சர் பண்ண சொல்றாங்க. லஞ்ச் பிரேக்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பாடு ஸ்நாக்ஸ்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சார்ஜுக்கு சாப்பாடே இல்லாதனால இவனும் தனியா உட்கார்ந்து இருக்கான். இவன் ஒரு ஏழை வீட்டு பையனால மத்த ஸ்டூடெண்ட்ஸும் இவன் கூட பழக மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்ல ஒரு பிரெட்டை எடுத்து அதை பாதி பாதியா பிரிச்சு அந்த ஒரு பண்ணை தான் ஒரு நாள் உணவா எடுத்துப்பாங்களாம். இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம சார்ஜ ஒருத்தன் கிண்டல் பண்ணி அவன் சாப்பிடுற சாப்பாடுல உள்ள ஒரு பீஸ நாய்க்கு வீசுற மாதிரி வீசி அதை எடுத்து நீ தின்னுடான்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம நம்ம சார்ஜ ரொம்ப வம்பளுத்தனால நம்ம சார்ஜுக்கு ரொம்ப கோபம் வந்து இவனை அடிச்சிடுறான். இதெல்லாம் உங்க டீச்சர் பார்த்தனால அந்த ஸ்கூலை விட்டே ஓடிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒரு வேலைக்கு போய் சேர்றான். அந்த நேரத்துல அவங்க அம்மா ஒரு புது ஷூவை அவனுக்கு கிஃப்டா தந்திருப்பாங்க. அதை ஒருத்தன் திருடிட்டான்னு அவனை அடிச்சு பொளந்து கட்டிடுவான். இதெல்லாம் பார்த்த இன்னொரு நபரும் இவன் நல்லா சண்டை போடுறான்னு இவனை பாக்ஸிங்ல சேர்த்து இவனுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அவனை ஒரு பெரிய பாக்ஸரா ஆக்கிடுறாரு.